தர்மத்தை செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறபடி சதகத்துல் ஃபித்ர் தர வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்னூஹும் அனி சுவாலி ஃபீ தாலிகல் யௌம். அந்த ஏழைகளை அன்றைய நாளில் யாசகம் கேட்பதை விட்டும் அவர்களை தேவையற்று வையுங்கள், அவர்களுக்கு தாருங்கள். எப்போது கொடுக்க வேண்டும்? ஈது தொழுகைக்கு முன்னாலே கொடுக்கப்பட வேண்டும். அது பின்னாலே கொடுத்தால் அது வெறும் சதக்காவாகும், சதகத்துல் ஃபித்ராக ஆகாது. சரி, சதகத்துல் ஃபித்ர் நீங்கள் எதற்காக கொடுக்க வேண்டும்? ஹதீஸில் 2 வாக்கியம் வருகிறது, தொஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமீன் வ துஅமத்துல் லில் மசாகீன். நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட பல்வேறு குறைபாடுகள், சிறிய சிறிய பிழைகள், நோன்பிற்கு முரணான செயல்கள், இவைகளெல்லாம் இறையச்சத்திற்கு மாற்றமான சில வேலைகள் நடந்திருக்கலாம். அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கு சதகத்துல் ஃபித்ர் பயன்படும். இது 1வது. 2வது துஅமத்துல் லில் மசாகீன், அது ஏழைகளுக்கு உணவாக வழங்கப்படுவது. அன்றைய நாளில் யாரும் பசித்திருக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விருந்து நாட்களில் அவர்களுக்கு தரப்படுவது. ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் 3 கிலோ 200 கிராம் எடை உள்ள தானியமாகவே வழங்க வேண்டும். ஹனஃபி மத்ஹபினுடைய சட்ட பிரகாரம் 2,400 தானியமாய் அல்லது கிரயமாய் ஈது தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னாலே தர வேண்டும் என்று மார்க்கத்திலே வலியுறுத்தப்படுகிறது. அன்பானவர்களை, பெருநாள் இன்றைக்கு செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்துகள், துஆக்கள் எல்லாம் கூட அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுபவை என்கிற காரணத்தால் இவைகள் கவனிக்கப்பட வேண்டும்.